பிரதமர் நரேந்திர மோடி திருச்சி பன்னாட்டு விமான நிலையத்தில் இரண்டாவது புதிய முனையத்தை திறந்து வைத்து பல்வேறு துறைகள் சார்பாக புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி பணிகளை துவக்கி வைத்து வருகிறார். இதுகுறித்த முழு விவரங்களை இணைப்பில் காத்திருக்கும் செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். தகவலை பதிவு பண்ணலாம். பிரதமர் நரேந்திர மோடி திருச்சிராப்பள்ளி பன்னாட்டு விமான நிலையத்தினுடைய புதிய முனையத்தை திறந்து வைத்திருக்கின்றார். தற்பொழுது அங்கு மேற்கொள்ளப்பட்டுள்ள பணிகள் தொடர்பாக விமான போக்குவரத்து துறை அமைச்சர், அதிகாரிகள் உள்ளிட்டவர்கள் பிரதமருக்கு எடுத்து கூறி வருகின்றார்கள். பல்வேறு கலை வேலைப்பாடுகளுடன் தற்பொழுது இந்த புதிய முனையம் அமைக்கப்பட்டிருக்கின்றது. தமிழக முதலமைச்சர், தமிழக தொழில்துறை அமைச்சர் உள்ளிட்டோர் பிரதமரோடு இணைந்து அங்கு புதிய விமான முனையத்தினுடைய ஏற்பாடுகளை எல்லாம் பார்வையிட்டு வருகின்றார்கள். இதன் மூலமாக பயணிகளுக்கு வழங்கப்படக்கூடிய பல்வேறு வசதிகள் தொடர்பாக விமான போக்குவரத்து துறை அமைச்சர் உள்ளிட்டவர்கள், அந்த போக்குவரத்து விமானத்துறை அதிகாரிகளும் தற்பொழுது பிரதமருக்கு எடுத்து கூறி வருகின்றார்கள். திருச்சிராப்பள்ளி பன்னாட்டு விமான நிலையத்தை பொறுத்தவரை இந்த நிகழ்வை பொறுத்தவரை திருச்சிராப்பள்ளி பன்னாட்டு விமான நிலையம் என்பது ஆண்டுக்கு 44 லட்சம் பயணிகளை கையாளக்கூடிய விமான நிலையமாக இருந்து வருகின்றது. ஒவ்வொரு நாளும் 3500 பயணிகள் வரை திருச்சிராப்பள்ளி பன்னாட்டு விமான நிலையத்தை பயன்படுத்துகின்றார்கள். இந்த நிலையில்தான் இந்த பன்னாட்டு விமான முனையத்திற்கான புதிய முனையம் கட்டப்பட்டிருக்கின்றது. கிட்டத்தட்ட 1100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த விமான முனையம் அமைக்கப்பட்டிருக்கின்றது. 2019ஆம் ஆண்டே 950 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த புதிய முனையத்தை கட்டுவதற்கான அடிக்கல்லை பிரதமர் நாட்டியிருந்தார். அதன் பிறகு பல்வேறு புதிய வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டு அதன் தொடர்ச்சியாக தற்பொழுது கிட்டத்தட்ட 1100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த விமான முனையம் அமைக்கப்பட்டிருக்கின்றது. திருச்சியிலிருந்து 10 சர்வதேச நாடுகளுக்கு தற்பொழுது விமான போக்குவரத்து வழங்கப்பட்டு வருகின்றது. வரும் காலங்களில் அது அதிகரிக்கக்கூடும். ஒரு விமான நிலையத்தினுடைய ஓடு பாதையினுடைய நீளம், அதனுடைய வசதிகள், அது சர்வதேச அளவில் பெற்றிருக்கக்கூடிய தர குறியீடு, இவற்றின் அடிப்படையில் தான் புதிய நாடுகளுக்கு விமானத்தை இயக்குவதற்கான வாய்ப்பு ஒரு விமான நிலையத்திற்கு வழங்கப்படும். அதன்படி 2012ஆம் ஆண்டு முதல் சர்வதேச விமான நிலையம் என்ற தரச்சான்றுடன் 4 நட்சத்திர குறியீடுகளை பெற்றிருக்கின்றது திருச்சிராப்பள்ளி விமான நிலையம். தமிழகத்தில் சென்னைக்கு அடுத்த நிலையில் அதிக அளவிலான சர்வதேச பயணிகளை கையாளக்கூடிய விமான நிலையம் திருச்சிராப்பள்ளி விமான நிலையம்.